வணக்கம் நண்பர்களே. ஊடக தர்மம்னா என்ன தெரியுங்களா? சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தந்தி டிவி ஒரு ஹெட்லைன்ஸ் பிரேக் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு, மாஸ் லுக், சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்ய வந்த சிஎம் விஜய் தன்னை காண காத்திருந்த மக்களை நோக்கி கையசைத்தார். மாஸ் லுக்கில் விஜயை கண்டதும் உற்சாகம் அடைந்தாங்க. இதுதான் ஹெட்லைன்ஸ், பிரேக்கிங் நியூஸ். எப்படி? மாஸ் லுக். இதுக்கு பேர் தான் ஊடக தர்மம். வெக்கமா இல்லையா நீங்களா? இப்படி ஊடக தர்மம்ன்ற பேர்ல இப்படி ஆளுங்கட்சிக்கு கூச்சா தூக்கிக்கிட்டு சொம்ப தூக்கிக்கிட்டு திரியுறீங்களே, வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேட்குறேன். இந்த நியூஸை போட்டது தந்தி டிவி. இந்த அவிஞ்சு போன மூஞ்ச பார்க்கறதுக்கு மக்கள் அப்படியே மாஸ் லுக்ல பார்த்தோன்னா உற்சாகம் அடைஞ்சாங்களா? என்ன லுக்கு? எல்லாரும் பார்க்குற மாதிரி தானே அவரும் பார்க்குறாரு. அவருக்கு மட்டும் என்ன தனியா என்னென்ன இருக்குது? எல்லா ஆம்பளைங்களை போலத்தானே அவரு இருக்கிறாரு. என்ன இது ஊடக தர்மமா இது? அவர் என்ன வேலைக்கு போனாரு? ஆட்சி அமைத்து 50 நாளைக்கு மேல ஆகுது. முதல்ல இப்பதான் ஆய்வு, நெமிலியில் இருக்கிற கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை ஆய்வு பண்றாரு. எவ்வளவு சோம்பேறியான ஒரு முதல்வர்! இப்பதான் ஆய்வுக்குன்னே ஒண்ணு போறாங்க. இத்தனை நாளா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. தலைமைச் செயலகம் தூங்கினாரா? அங்க இருக்கிற அரசு அதிகாரங்களை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு சாதகமா எல்லாம் அதிகார பொறுப்புகள்லாம் தன்னுடைய பிஏக்கு, கேமராமேனுக்கும், டைரக்டர்ஸ்க்கும், ப்ரொடியூசர்களுக்கும் எல்லாம் கேபினெட் பொறுப்பா கொடுத்து ஊராமத்து காசுல செய்யாத ஸ்வீட்டு செஞ்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு சிஎம்க்கு மாஸ் லுக். அவர் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன வந்தது? இதுல என்ன மாஸ் லுக்கு? இப்படி ஹைப்பேத்தி தானே இந்த இளைஞர்களை கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் அந்த நடிகை நாசம் பண்றது, பசங்களுக்கு சினிமா மூலமாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வைப் ஏற்றி அதுங்களை வைப் மூட்லேயே வச்சிருந்து அதுங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாம, தலைவர்கள், நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள்னா யாருன்னு தெரியாம இப்படி தற்குறிகளாக இந்த நடிகன் ஒரு பக்கம் இப்படி இளைஞர்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த ஊடகங்கள் என்னத்துக்கு இப்படி ஒரு ஊடக தர்மம். இதுக்கு பேர் ஊடக தர்மமா? மாஸ் லுக்குன்னு டைட்டில் போடுறதுக்கு எவ்வளவு வாங்கிக்கிட்டீங்க ஆளுங்கட்சிக்கிட்ட? அப்படி வாங்கினீங்கன்னாக்க இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களை கெடுக்கிறதா மாஸ் லுக்கு போட்டு? அதுங்க தான் கிறுக்கு பிடிச்சி போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு என் அண்ணன் சூப்பர் கண்ணாடியை பாரு, டிஷர்ட்டை பாரு, மாஸ்டர் படத்தில் வர மாதிரி வராங்கன்னா அதுங்க தான் லூசுத்தனமாக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுங்களை திருத்தணுன்ற எண்ணம் ஒரு ஊடகவியாளர்களுக்கு அந்த எண்ணம் வரணும் இல்லை? இப்படி இருக்கிற மனப்போக்கு தப்பு. நம்ம யாரையும் அழகுன்ற பார்வையில் பார்க்கக்கூடாது, அவங்க திறமையத்தான் நம்ம பேசணும் அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லை ஊடகவியாளர்களுக்கு? அப்புறம் என்னத்துக்கு நீங்களும் ஊடகவியாளர்னு வெங்காயத்துக்கு ஈர வெங்காயத்துக்கு இருக்கிறீங்க? ஒரு மாசம் கழிச்சு 50 நாள் கழிச்சு ஆய்வுன்னு இன்னும் ஒரு திட்டங்களுக்கு கூட அடிக்கல் நாட்டில் இன்னும் மக்கள் சந்திப்பு எதுவுமே நடத்தல. நான் முதலமைச்சர் மாஸ் லுக்கா இருந்துட்டா போதுமா? அறிவு வேணாமா? திறமை வேணாமா? மக்கள் மீது அக்கறை வேணாமா? நல்லா இந்த ஊடகங்களை பார்த்தா அவ்வளோ கோபமா வருது. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைச்சிட்டு இருக்கிறீங்க மானம் கெட்டவங்க.